ஓபிஎஸ்ஐ பாதுகாக்கும் குலதெய்வங்கள் அதிர்ச்சியில் அதிமுக தலைவர்கள். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. நேற்றைய தினம் அதிமுகவுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் என்பது சென்னையிலே போடப்பட்டது அப்படிங்கிற செய்திகள் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதே போல நேற்றைய தினம் ஓபிஎஸும் கிளம்பி சென்றிருந்தார். எங்கே போனார்? ஒருவேளை பொதுக்குழு கூட்டத்திற்கு மாறுவிடத்திலே போய்விட்டாரா அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் நேற்றைய தினம் வெளியாகிட்டு இருந்துச்சு. ஆனால் ஓபிஎஸ் அழைக்காமல் ஒரு இடத்தில் கால் கூட வைக்க மாட்டார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். மதியாதோர் தலைவாசல் மிதியாதே அப்படின்னு சொல்லி பழமொழிக்கு ஏற்ப வாழக்கூடிய நபர் தான் நமது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அப்படிப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி போடக்கூடிய அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு போயிருப்பாரா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் என்பது கிடையவே கிடையாது. சரி, அப்போ ஓபிஎஸ் நேற்று தினம் காரிலே கிளம்பி போனாரே, எங்கே போனார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது சென்னையில் அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நேற்று தினம் நடைபெறுந்த நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சாமி தரிசனம் என்பது செய்திருக்கிறார். அதிமுகவை ஒருங்கிணைப்பது கூட்டணி குறித்து மூத்த நிர்வாகிகளிடையே பல்வேறு கருத்துக்கள் நிலைவரக்கூடிய இந்த நிலையில் சென்னையில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நேற்று தினம் அதிமுக பொதுக்குழு கூட்டம் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் முன்னாள் முதல்வரும் அதிமுக உரிமை மீட்பு குழுவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் நேற்று தினம் சாமி தரிசனம் செய்திருக்கிறார். தொடர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள தனது குலதெய்வமான செண்பகத்தோப்பு வனப்பேச்சி அம்மன் கோயிலில் குடும்பத்துடன் சென்று சாமி தரிசனம் செய்திருக்கிறார். நேற்று தினம் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் செய்து பொங்கலிட்டு வழிபாடும் நடத்தியிருக்கிறாராம். அவரிடம் அதிமுக பொதுக்குழு கூட்டம் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு கோயிலுக்கு வந்த இடத்தில் அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கிற செய்திகளை நமது ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமி ஒரு புறத்திலே அதிமுக பொதுக்குழு கூட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார், இன்னொரு புறத்திலே ஓபிஎஸ்ஐ இத்தனை நாட்கள் காப்பாற்றிக் கொண்டிருந்த குலதெய்வத்தை நாடி போயிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓபிஎஸ்க்கு தற்போது நல்ல காலம் என்பது ஆரம்பித்து விட்டதாக சமீபத்திலே ஒரு ஜோதிடர் கூட சொல்லியிருந்தார். அதே போலத்தான் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. மிக விரைவாகவே அதிமுகவிலும் மாற்றங்கள் என்பது வரப்போகிறது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.